தம்பதினா பேசிக்கிட்டே இருக்கணுமா? அதாவது மாலையும் கழுத்துமா நின்றுப்பாரு இல்லையா மாதம்பட்டி ரங்கராஜ். அவருடைய உறவ பத்தி தான் இந்த வீடியோல இருக்க போகுது. பிரபலங்கள் வீட்டு விசேஷம்னு சொன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் தான் நமக்கு ஞாபகம் வரும். தன்னுடைய தொழில்ல பெரிய வளர்ச்சி பெற்றவர், பேஷனேட்டான ஆளும் கூட. குக் வித் கோமாளியில நடுவரா இருந்தவர். ஹெலிகாப்டர்லயே போயிட்டு தான் விஐபிகள் வீடுகளுக்கு சமையல் செஞ்சுட்டு இருப்பாரு. காஸ்ட்லியான சமையல்காரர். ஆனா இவருடைய குடும்பம் சலசலப்பு இப்போ ஓயாம போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் காஸ்டியூம் டிசைனரா இருக்க ஜாய் கிறிஸ்டலா அப்படின்றவங்க சமீபத்துல அவங்களுக்கும் இவருக்கும் திருமணமானதா சொல்லியும் தான் 6 மாத கர்ப்பமா இருக்கிறது மாதிரியும் போஸ்டுகள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த உறவு பல சந்தேகங்கள் சலசலப்பா உண்டு பண்ணியிருக்கு. அது வரைக்கும் இன்ஸ்டாலேயே மனைவி ஸ்ருதியை அன்ஃபாலோ செஞ்சிருந்திருக்காரு மாதம்பட்டி. இப்ப ஜாய் கிறிஸ்டல்டாவை இன்ஸ்டால பிளாக் செஞ்சு ஸ்ருதியை இப்போ ஃபாலோ செஞ்சிருக்க மாதிரி கூறப்படுது. அப்படின்னா ஜாய மாதம்பட்டி ரங்கராஜ் பிரிஞ்சுட்டாரான்றதும் தெரியவில்லை. ஆனா ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி ரங்கராஜுடனான உறவு குறித்து, வயிற்றில் உள்ள குழந்தை குறித்து போட்டோக்களை போஸ்டுகளை பதிவிட்டுட்டே இருக்காங்க. கடந்த வாரம் மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவி ஸ்ருதி 2 பேருமே ஒரே நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. 2 பேருமே பக்கத்துல அமர்ந்திருந்தாலும் ஒருவர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கூட இல்ல, பேசிக்கவும் இல்ல. இந்த நிலையில தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு ஜாய் கிறிஸ்டல்டா. அதுல மாதம்பட்டியுடனான நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோக்களை பதிவிட்டிருக்காங்க. இந்த லிப்லாக் வீடியோ எடிட் செஞ்சது அப்படின்ட்டு கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாருன்ற மாதிரியும் பதிவுகள் இருக்கு. இதுல மாதம்பட்டி ரங்கராஜன் பத்தி பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 பேரும் ஒரே கார்ல வரல, தனித்தனியா கார்ல வந்திருக்காங்க. எதிர்பாராத விதமா 2 பேரும் ஒன்னா உட்கார வேண்டிய சூழ்நிலை. ஸ்ருதியும் ரங்கராஜும் பேசிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு 2வது திருமணம் நடந்துருச்சா இல்லையான்றது மாதிரி ஸ்ருதிக்கும் மாதம்பட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஸ்ருதி ஒரு வழக்கறிஞர், திமுகவுல சொற்பொழிவாளரா இருந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பா தேவையில்லாம ஸ்ருதி பேச முடியாது. இப்பவும் ஸ்ருதியின் மனைவி அப்படின்ற நிலை அங்கீகரிக்கப்பட்ட நிலையா தான் இருக்கு. இதெல்லாம் பணக்காரங்க சமாச்சாரம், ஈஸியா இழுத்து மூடிடுவாங்க. தன்னை திருமணம் செஞ்சுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் நாட்களை கடத்தினால 6 மாத கர்ப்பமா இருக்க மாதிரி தற்போது ஜாய் கிறிஸ்டலா அறிவிச்சிருக்காங்க. கர்ப்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குழந்தையுடைய அப்பாவான்னு அவங்க சொல்லவே இல்லை. இது மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னாதான் உண்மையா என்னன்னே நமக்கு தெரிய போகுது. சோ இந்த இஷ்யூஸை வச்சு நம்ம எதையும் வெளியில பெருசா பேச தேவையில்லை. அதாவது என்னதான் கோவில்ல மேரேஜ் பண்ணாலும் கட்டாயமாக அந்த திருமணம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்படி பதிவு செய்யலைன்னா அது மேரேஜ் கிடையாது. குழந்தையுடைய அப்பா யாருன்றத ரங்கராஜன் சொல்லாம வெளியில தெரிய போறதில்ல. சோ இந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ற மாதிரி பைல்வான் ரங்கநாதன் பேசியிருப்பாரு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும்.